Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the Express சீரீஸில் வந்து நம்ம ரவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரவுட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரவுட்ஸ் அப்படின்னா பேசிக்லி இந்த /API/users/API/products இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே ரவுட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா index.js index.mjsங்கிற ஒரு ஃபைலில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஆனால் மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கிறப்பவே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ 126 லைன் 125 லைன் கிட்ட இருக்குது. இது வந்து கொஞ்சம் அன்மேனேஜபிள் கோட் ஆகுது இல்லையா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்காக இந்த ரவுட்ஸை வந்து நம்ம பிரித்து எழுத போகிறோம். ரவுட்டர் யூஸ் பண்ணி அப்புறம் இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோட அப்ஜெக்டிவ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நம்மள்ட்ட வந்து இப்போ 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து யூசர்ஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்கோம். யூசரோட ஏபிஐ கால்ஸ் எல்லாத்தையும், யூசரோட ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஒரு இதுலையும், ப்ராடக்ட்ஸோட ஒரு இதுலையும் தனித்தனியாக போட போகிறோம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர்சிக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஃபோல்டராக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ டக்குன்னு போன எபிசோட்லையும் ஒரு ஃபோல்டர், இந்த எபிசோட்லையும் ஒரு ஃபோல்டர்னு ஆகுது. பட் ஸோ ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ரூட்ஸ் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா users.mjs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். users.mjsன்னு கிரியேட் பண்ணாலும் ஓகே, userrouts.mjs கிரியேட் பண்ணாலும் ஓகே, அது உங்களோட விருப்பம். சரியா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடுறோம். இம்போர்ட் ரவுட்டர் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ரவுட்டரை நம்ம எக்ஸ்பிரஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரவுட்டர் கிரியேட் பண்ணுறோம் பேசிக்லி. ஸோ கான்ஸ்ட் ரவுட்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற நம்ம இம்போர்ட் பண்ண ரவுட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, லைக் திஸ் இஸ் சிமிலர் டு வாட் வி டிட் ஹியர். ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ்னு கொடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அண்ட் அட் த எண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரி, இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக இருக்க பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட் மாதிரி. இது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா திஸ் இஸ் வெரி சிமிலர் டு ஹவு வி டூ இன் ரியாக்ட். அதே மாதிரியே தான் இருக்குது. இட் இஸ் சிமிலர், எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே. சரி, இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா அதில் இருக்கிற ஒரு ஹெச்டிடிபி மெத்தட்ஸும் இங்கே நம்ம கொடுக்கணும். அண்ட் அது கொடுக்கறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம app.getன்னு யூஸ் பண்ணோம். அதுக்கு பதிலாக இங்கே router.get அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இங்கே இருக்கிறது நீங்கள் அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இதுக்கு வரேன். இங்கே இருக்கிற அந்த டபுள் கொட்டேஷனில் ஆரம்பித்து கடைசியில் இருக்கிற கேர்லி பிரேஸ் வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிட்டு வரேன். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன். அண்ட் இந்த இடத்துல இப்போதைக்கு இதை நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ இது ஒழுங்காக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இது வந்து தனியாக வேற ஒரு ஃபைலில் இருக்குது users.mjsன்னு. அதுக்கும் index.mjsக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து நோட்மான் இண்டெக்ஸ் தான் வந்து ரன் பண்ணுறோம் நோட்மான் யூஸ் பண்ணி. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இதுக்கும் அதுக்கும் ஒரு லிங்க் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் யூசர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். ஃப்ரம் ./routes/users.mjs. ஓகேவா? இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மிடில் வேர் மாதிரி அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா app.useல நம்ம அங்கே என்ன பேரில் வச்சுருக்கோம், யூசர் ரவுட்டருங்கிற பேரில் வச்சுருக்கோமா, அதை அப்படியே நாங்கள் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகே, ஐ திங்க் இன்னும் ஒரு சேஞ்ச் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இட் வுட் பி அந்த இதுக்கு முன்னாடியே ஒரு app.use வந்து எழுதியிருப்போம்ல, அது எங்கே போச்சு, லைக் ஜேசனாக வாங்குறதுக்காக. திஸ் இஸ் ரெக்வயர்ட். இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டுக்கு தேவையில்லை, பட் ஜென்ரலாக தேவை. ஸோ அதனால் நான் வந்து மேலே கொண்டு வந்து போட்டுக்கிறேன். ஃபைன். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற இது ஒழுங்காக வேலை செய்யுதான்னு பார்ப்போமா? ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் அ கெட் ரெக்வெஸ்ட் சென்ட் ரூட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டான் பாருங்க. இப்போ நம்ம index.jsல அந்த கோடே கிடையாது. ஆக்சுவலி அதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த இருக்குது, இவனை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ index.js no longer has something for root, பட் யூசர்ஸில் இருந்து நம்மளுக்கு அது வருது.
பட் நான் இதை யூசர்ஸை கொண்டு வந்து போட்டிருக்க கூடாது பிகாஸ் இது ஒரு யூசர் எண்ட் பாயிண்டே கிடையாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டு காமிச்சேன். ஓகே, ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐல் ஜஸ்ட் டூ அன்டூ. அந்த அது அன்டூ வேண்டாம், இதை மட்டும் அன்டூ பண்ணிட்டு லெட்ஸ் ஜஸ்ட் யூஸ் திஸ் we don't want. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலாக இருக்கிற யூசர்ஸ்க்கு தேவையான இதை எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, இது வந்து மினிமைஸ் ஆகியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல /API/users இருக்கு இல்லையா, இதை வந்து காப்பி பண்ணிட்டு வரேன், கட்டே பண்ணிடுறேன். ஓகே, அப்போ தான் இங்கேருந்து போயிடுச்சுன்னு தெரியும். அப்புறம் எது இங்கே வந்துருச்சு எது அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும். ஸோ app.getங்கிறதுக்கு பதிலாக router.getன்னு மாற்றுறேன், அவ்வளோதான். ஸோ router.getன்னு மாற்றிட்டேன். சரியா, இப்போ வந்து இது வந்து /API/users, அதில் வந்து ஸ்பெசிஃபிக்லி நம்ம query போட்டு எடுக்கிறோம். ஸோ அதை போடலாமா, /API/users (filter equal to user underscore name and values equal to homes அப்படின்னு போடுறேன். இன்டர்னல் சர்வர் எரர்னு வருது. எதனால் இன்டர்னல் சர்வர் எரர் வருகிறது, இது எதுவும் யூஸ் பண்ணுதா? ஓகே 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 ஸோ இது எதனால் பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம வந்து அந்த யூசர்ஸ் அரேலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, பட் வி டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு த யூசர்ஸ் அரே ஹியர். நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா டேட்டாவை, அதனால் வர்ற பிரச்சனை இது. அதை நான் இங்கே கொண்டு வந்து போடல, அதனால தான். இப்போ நான் இங்கே ஒரு காப்பியை போட்டுடுறேன். இப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் வரணும். யா, சூப்பர். ஓகே, ஒர்க்கிங் குட், எல்லாமே ஓகே தான். அந்த டேட்டா அங்கேருந்து இங்கே வராமல் இருந்துச்சு, அது ஒன்று தான் பிரச்சனை. வி ஹேவ் ஃபிக்ஸ்ட் தட் நவ். சரி, ஓகே, இப்போ அடுத்த யூசர் எண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாமா? இவன் இங்கே தேவையில்லை, அதான் அங்கே கொண்டு போயிட்டோம்ல, ஒன்றுன்னா அங்கே கொண்டு போய்க்கலாம். இதுக்கு நான் அப்புறம் வரேன், இதெல்லாம் ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் தானே, இதெல்லாம் அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் அப்புறம் நான் ஒட்டிப்போமா, ரைட் ஆஃப்டர் திஸ். ஸோ இப்போ இந்த ஃபைல் க்ரௌட் ஆக போகுது, பட் வேறு வழி இல்லை, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல க்ரௌட் ஆகி தான் ஆகணும். சரி, இவன் இப்போ ஏதோ ஒரு எரர் சொல்கிறானே, ஆப் இஸ் நாட் டிஃபைன். யா, பிகாஸ் நான் இந்த இடத்துல ஆப்புக்கு பதிலாக ரவுட்டர்னு மாற்றிட்டேன். ஸோ இது வந்து ஐடி வச்சு பண்ணுது, அண்ட் இதுக்கு வந்து கெட் params ஐடி வந்து தேவைப்படுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கெட் params ஐடி வந்து அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் இங்கே வந்து டிஃபைன் பண்ணலாம். பட் இல்லை அப்படின்னா இந்த யூட்டில்ஸ் இருக்குல்ல, யூட்டில்ஸில் வந்து நீங்கள் ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் எல்லாம் தனியாக போடலாம். பட் கெட் params வந்து ஒரு மிடில்வேர் தானே, நான் என்ன போடுறேன், அப்போ மிடில்வேர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். middlewares.mjsன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அதில் தூக்கி நம்ம என்ன பண்ணிடலாம், இது ரெண்டுமே மிடில்வேர் தானே, இந்த ரெண்டுத்தையும் அதில் தூக்கி போட்டுடலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் மிடில்வேர்ஸில் தூக்கி போட்டுடலாம். அண்ட் இதில் வந்து எக்ஸ்போர்ட்டோடையே நான் போடுறேன், எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட்னே போடுறேன், எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட். சரியா, இப்போ வந்து இதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ வாட் டு வி நீட், கெட் params ஐடி. அப்போ import from /, what is that, utils / middleware. ஏதோ ஒன்று தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லை அப்படின்னா அவனே கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல, அவன் ஏன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல? ஸோ தேர் இஸ் சம்திங் ராங். ஃபைல் நாட் ஃபவுண்ட், ரவுட்ஸ்குள்ளேயே போய் தேடுது. ஓகே, முதல்ல அது ரவுட்ஸ்குள்ளே போய் தேடுறதே தப்பு, யூட்டில்ஸ்குள்ளே போய் தேடணும், அதுதான். ஓகே, மிடில்வேர்ஸ்லேருந்து எடுத்துட்டோம். ஸ்டில் வி ஹாவ் an error. கெட் params ஐடி, கெட் params ஐடியுமா இங்கே யூஸ் ஆகிருக்கு. ஓ, கெட் params ஐடி தான், அதுதானே நான் இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கேன். why am I still getting an error? ஓகே, ஐ திங்க் நான் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மிடில்வேர்ஸுங்கிற இதில் வந்து
we are using our users list. இந்த யூசர்ஸ் கான்ஸ்டன்ட் இது வந்து இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, ஒரு காமனான ஃபைலில் போட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் constants.mjsன்னு ஒரு ஃபைல் போடுறேன். அதில் வந்து இந்த யூசர்ஸ் லிஸ்ட்டை கொண்டு போய் போட்டுருவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து எல்லா இடத்துலையும் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய இதுக்கு தேவைப்படுது. ஒரு இடத்துலையும் அதை ரெப்ளிகேட் பண்ணி வைக்கிறது வேஸ்ட் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மிடில் வேருக்கும் யூசர்ஸ் தேவை, யூசர்ஸ் ரவுட்டுக்கும் வந்து யூசர்ஸ் தேவை. அதனால் நான் அது வந்து constants.mjs அப்படிங்கிற ஃபைலில் போட்டுட்டேன். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். அண்ட் இதை வந்து வில் பி யூஸிங் இன் ஆர் மிடில்வேர் ஃபைல் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இம்போர்ட் users from ./constants.mjs. ஓகே, இப்போ எந்த எரர் இருக்குன்னு பார்ப்போம். get params id is not defined. get params id not defined ஏன் வருது? அண்ட் இந்த இடத்துக்கும் முதல்ல யூசர்ஸ் தேவை இல்லையா? ஸோ நான் அதையும் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். users from ./utils/constants.mjs. சரி, ஓகே. இப்போ இருக்கிற எரர் அடுத்து வர ஒன்றா பண்ணுவோம். get params id is not defined. get params id ஏன் இன்னும் நாட் டிஃபைன்டாகவே இருக்குது? ஐ திங்க் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இன்னும் செக் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தோன்னா கடைசியில் இதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தோணுது. ஏன்னா இங்கே இருக்கிற வேற எவனோ ஒருத்தன் அதை யூஸ் பண்ணுறான், அதனால தான் கிடைக்கல அப்படின்னு தோணுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிடில் வேர்ஸை வந்து இங்கேயும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டெம்ப்ரவரியாக எவனாச்சும் ஒருத்தன் அந்த எரரை நம்மளுக்கு காசு பண்ணலாம் இல்லையா? ஸோ அது எந்த ஃபைல்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணாமல் விட்டேன். அதை முதல்ல செக் பண்ணுவோமா, எந்த ஃபைலில் இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, index.mjs. ஸோ index.mjsல தான் வந்து இவன் get params id வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான். நான் அது இங்கே தான் இம்போர்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு திரும்ப அதை இது பண்ணிட்டுருக்கேன். இப்போ அதை போட்டுட்டேன். பட் இருந்தாலும் we are getting some other problem. இந்த பாத் வந்து தப்பாக இருக்கும். இந்த பாத் இதுக்கு தகுந்த மாதிரி போடுவோமா? சோர்ஸு utils /middleware.mjs. திரும்பியும் எரரா? ஏன்டா? get user index by id அது இல்லை. ஓகே, அதையும் போட்டுடலாம். ஓகே, ஸோ த ப்ராப்ளம் பேசிக்லி வாஸ், நம்ம வந்து இந்த மிடில் வேர்னு தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டுட்டோம். பட் அதை வந்து இண்டெக்ஸ் ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால தான் வந்து இந்த பிரச்சனை. இது கொஞ்ச நாளில் இது பிரச்சனையாக இல்லாமல் போயிடும். பிகாஸ் இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம மேரேஜாக மூவ் பண்ணிடுவோம். பட் டெம்பரரியாக இங்கே அந்த பிரச்சனை வருதுங்கிறதுனால நான் இங்கேயும் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இட் இஸ் நாட் ஷோயிங் எனி எரர்ஸ். அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வெரிஃபை இந்த கெட்டில் வந்து இந்த ஐடி வச்சு வர்ற கெட்டு ஒழுங்காக வேலை செய்யுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாடே என்ன போராட்டம்டா. users/1. ஓகே, ஸோ ஐடி வச்சு இருக்கிறது வேலை செய்யுது. எங்கள் பேக்கேஜைசேஷனில் இம்போர்ட் ஆகிருக்கிற எல்லாம் ஒழுங்காக இருக்கா என்னென்னலாமோ போய் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி இது பார்த்தா ஆட்டோ கண்ணாடி திருப்புற மாதிரியான ஒரு வேலையாக போச்சு. சரி, ஓகே. index.mjs வேறு என்ன, யூசர்ஸில் வேறு என்ன இருக்குது, ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போவோமா? போஸ்ட் இருக்கான், போஸ்ட் அப்படியே தூக்கிட்டு போவோம். அதுதான் இது. நீங்கள் பேசிக்லி இது ஒன்று ஒன்றா மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன எரர் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷன் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதுகிறப்பவே வந்து ப்ராப்பராக எழுதுருவீங்க. ஸோ அந்த நேரத்தில் இது வராது. ஸோ ஐ திங்க் இந்த வேலிடேஷன் ரிசல்ட்டு இதுக்கு தேவையான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் வேணும்னு நினைக்கிறேன். இதை நான் அப்படியே இங்கேருந்து தூக்கிட்டு வரேன். ஸ்கீமா இது ரெண்டுமே தேவை. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி தீஸ் 2 things ஃப்ரம் index.js, placing it here. Still we have an error. அது போய் செக் பண்ணி பார்ப்போம் என்ன எரர். ஐ திங்க் இதெல்லாம் வேறு பாத்தில் இருக்கும். அப்படியே காப்பி பண்ணி போட்டதுனால வந்திருக்காது. பார்ப்போமா? ஓகே, அதுதான் பிரச்சனை. /validation schema. இப்போ எரர் போயிடுச்சா? எஸ், எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து போட்டது வந்து ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட்டு.
அந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட் ஒழுங்காக வேலை பார்க்குறானான்னு பார்ப்போம். போஸ்ட் ரெக்வெஸ்ட்டில் ஓகே ரன்னு ஸ்லாஷ் போட்டுட்டேன், தப்பு. ஓகே பேட் ரெக்வெஸ்ட்டு, ஏன்னா யூசர் நேம் மஸ்ட் பி ஸ்ட்ரிங்கு. இங்கே வேறு ஒரு யூசர் நேம் கொடுப்போமா, ரவுட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே சூப்பர், போஸ்ட் ரெக்வெஸ்ட் இஸ் ஒர்க்கிங். இப்போ அடுத்து வந்து இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். யூசர்ஸை மட்டும் காப்பி பண்ணி போட்டால் போதும். இந்த 3 யூசர்ஸையும் ஒரேடியாக காப்பி பண்ணிட்டு போடுறேன், வர எரர்லாம் ஒரேடியாக சால்வ் பண்ணுவோம். ஓகே வாங்கடா வாங்கடா, எரர் வருவீங்கன்னு தெரியும்டா எனக்கு. என்ன எரர் வருது, ஆப் இஸ் நாட் டிஃபைன். முதல்ல இவன் எல்லாத்தையும் ரவுட்ஸ்னு மாற்றும். ரவுட்ஸ் ஸோ பேசிக்லி அந்த ஃபஸ்ட்டு இதோட ப்ரொசீஜர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே மற்ற எல்லாத்தையும் பண்ணிடலாம். நான் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவசியம் இல்லை. பட் அகெயின் ஒரு டீபக்கிங் இது தானே. ரவுட்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டா, ஏய் ஓ சாரி, ரவுட்டருக்கு பதிலாக ரவுட்ஸ்னு போட்டேனா, சாரி மை பேட். நான் வந்து கொஞ்சம் நைட் டைமில் எடுத்துகிட்ருக்கேன், பிகாஸ் கொஞ்சம் மற்ற ஒர்க்லாம் ரொம்ப பிஸியாக போகுது. அண்ட் டெய்லி போடலைன்னா டெய்லி வந்து கமெண்ட்ஸில் என்னை வச்சு செய்கிறீங்க, ஆகையால் கொஞ்சம் இதையும் பார்த்து போட வேண்டியது இருக்குல்ல. ஸோ கெட் யூசர் பை ஐடி இஸ் நாட் டிஃபைன். கெட் யூசர் பை ஐடி வந்து இங்கே இருக்கா, கெட் யூசர் பை ஐடி, கெட் யூசர் பை ஐடி இஸ் நாட் டிஃபைன்டுன்னு சொல்கிறது யார்? அதை முதல்ல பாருங்கள். users.mjsல தான் கெட் யூசர் பை ஐடி இல்லைன்னு சொல்லுது. 41 41வது லைனில் கெட் யூசர் பை ஐடி, கெட் யூசர் பை ஐடி ஆக்சுவலி இது எங்கே இருந்த ஃபங்க்ஷன் கெட் யூசர் பை ஐடிங்கிறது? நம்ம மிடில் வேரில் கெட் யூசர் பை ஐடி இல்லையா? ஓகே மிடில் வேரில் கெட் யூசர் பை ஐடி இருக்குது, நம்ம இம்போர்ட் பண்ணுறப்ப அதை நான் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஐ திங்க் அந்த எரர் வந்து போயிருக்கணும். ஓகே சூப்பர். ஸோ index.mjs வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் வந்து users.mjsக்குள்ளே நவட்டி போட்டிருக்கோம். இப்போ இதில் போஸ்ட் ரெக்வெஸ்ட் வேலை செய்யுது. டெலீட் ரெக்வெஸ்ட் வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். ஓகே டெலீட் ஆகிடுச்சு. அப்போ திரும்ப வந்து கெட்டில் போனோம் அப்படின்னா அந்த யூசர் நாட் ஃபவுண்டுன்னு வரணும், வருது. சூப்பர், சரி ஓகே. ஸோ users.mjs வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி இன்னொரு ரவுட் வந்து இது பண்ணுறோம், விச் இஸ் கோயிங் டு பி products.mjs. அதுலேயும் இதே கதை தான். products.mjsல நீங்கள் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ஏபிஐஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போட போகிறீங்க. இந்த என் பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையும் வந்து நம்ம அதில் போட போகிறோம். ஓகே இதில் போடுறோம். பட் ஐ மீன் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த இதில் பண்ண அதே விஷயங்கள் இங்கேயும் பண்ணணும். ஸோ வாட் வுட் யூ டூ, இதை இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ரவுட்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ரவுட்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ரவுட்டர். இது நீங்கள் அதே பேரில் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வேணாம். நீங்கள் இம்போர்ட் பண்ணுறப்ப வேறு நேமில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். இட் இஸ் கோயிங் டு ஒர்க் வித்தவுட் எனி இஷ்யூஸ். ஓகே இப்போ வந்து இங்கே வந்து யூசர் ரவுட்டர் போட்டிருக்கோமா, அதே மாதிரி அடுத்தால app.use of products ரவுட்டர் போடணும். ப்ராடக்ட் ரவுட்டர்னு கூட வச்சுக்கலாம். அது ப்ராடக்ட்ஸ் ரவுட்டர்னே வைங்க, அது பெட்டர். இந்த இடத்துல யூசர்ஸ் ரவுட்டர்னு இருக்கணும். ஆக்சுவலி இதை நான் யூசர்ஸ் ரவுட்டர்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் ரவுட்டர் ஃப்ரம் ./routes/products.mjs. ஓகே இன்னும் ஏதோ ஒரு எரர் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த ரவுட்டர் ஆப்புங்கிறதுக்கு பதிலாக ரவுட்டர்னு மாற்றணும். ஸோ router.get. ஆக்சுவலி ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணுவான் இல்லை பாதியிலே அணைஞ்சிட்டானான்னு எனக்கு தெரியல, அதை எடுத்து பார்த்தான்னு தெரியும். ஓகே ஸோ திஸ் ஆல்சோ நீட்ஸ் கெட் params by id. அது வந்து நம்மளோட மிடில் வேர். ஸோ அந்த மிடில் வேரை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் get params by id
from // utils / middlewares.mjs. ஓகே, சூப்பர். எரர் எதுவும் இல்லை. இதில் அதையும் யூஸ் பண்ண சொல்லிட்டோம். இப்போ என்னன்னா ப்ராடக்ட்ஸுங்கிற இந்த அரே வந்து எங்கேயும் இல்லாமல் இருக்குது. ஓகே, நீங்கள் ப்ராடக்ட் எடுக்க போனீங்கன்னா அப்போ எரர் வரும். இது வரைக்கும் எரர் கொடுக்காம இருக்கான். பட் இந்த யூசர்ஸ்க்கு பதிலாக நான் வந்து ப்ராடக்ட்ஸ்னு போடுறேன். அப்போ எனக்கு எரர் வரும் பாருங்கள். இன்டர்னல் சர்வர் எரர் வருது பார்த்தீங்களா? ஏன்னா ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ஸில் இதே மாதிரி ப்ராடக்ட்ஸையும் போட்டுட்டு இதையும் ஒரு எக்ஸ்போர்ட்டை போட்டுட்டு நம்மளோட products.mjsல போயிட்டு ஒரு இம்போர்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ், அவ்வளோதான். இதே தான், அவனே வந்துட்டானா? சூப்பர். சரி, இப்போ இதே கெட் ரெக்வெஸ்ட்டை திரும்ப கொடுத்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் வருது. சூப்பர். ஸோ நம்ம வந்து ரவுட்ஸ் இந்த பேசிக்லி நான் மற்ற இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன், மிடில் வேர் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ index.mjsலேயே மொத்தமாக எல்லாம் இருந்துச்சு. இப்போ அவனெல்லாம் பிரித்து தனித்தனி ஒன்று இப்போ யூசர் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னா யூசர்ஸ்க்கு மட்டும் போனால் போதும், இங்கேயே பார்த்து முடிச்சிடலாம். ப்ராடக்ட் 10 பாயிண்டோடது போகிறீங்க அப்படின்னா பார்க்கணுன்னா இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்து முடிச்சிடலாம். ஒரே இதை எல்லாத்துலேயும் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரித்து போடுறது பெட்டர். அண்ட் நீங்கள் அன்யூஸ்டான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் ரவுட்டர் யூஸ் பண்ணி உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் ரவுட்டர், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரவுட்டர், யூசர் ரவுட்டர்லாம் வந்து தனித்தனியாக இங்கே நம்ம வந்து app.use கொடுக்குறோம் இல்லையா? இதுக்கு பதிலாக இது எல்லாத்துக்கும் தலைவனாக ஒரு மெயின் ரவுட்டர் வச்சுட்டு அதை மட்டும் இம்போர்ட் பண்ணிப்பாங்க. அதையும் வேணால் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ரவுட்ஸில் வந்து router.mjsன்னு ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு இங்கே வந்து அதே வேலை தான், இம்போர்ட்டில் ரவுட்டர் ஃப்ரம் எக்ஸ்பிரஸை போட்டிங்களா? இப்போ இன்னொரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த மற்ற ரெண்டுத்தையும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இங்கேயே. எதெல்லாம் அப்படின்னா ப்ராடக்ட் ரவுட்டர் அப்படின்னு, ப்ராடக்ட் ரவுட்டர் ஃப்ரம் நம்மளோட ரவுட்ஸ் ஸ்லாஷ், ஆக்சுவலி சேம் டைரக்டரியில் தான் இருக்குது, products.mjs. இதே மாதிரி ப்ராடக்ட் ரவுட்டர் வேணாம், ப்ராடக்ட்ஸ் ரவுட்டர்னு வச்சு, இதே மாதிரி யூசர்ஸ் ரவுட்டர் ஃப்ரம் //routes/ ப்ராடக்ட்ஸ்ன்னு மறுபடியும் போடுறேன் பாருங்க, users.mjs. இப்போ அந்த ரெண்டு ரவுட்டரையும் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இதை திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படின்னா இப்போ கான்ஸ்ட் ரவுட்டர் இஸ் ஈக்குவல் டு ரவுட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமா? ஓகே, லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன கொடுப்போம், எக்ஸ்போர்ட் ரவுட்டர் கொடுப்போம். இதெல்லாம் கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ரவுட்டர். சரியா? இதெல்லாம் ஓகே. இப்போ இங்கே நடுவில் நம்ம router.use சொல்லிட்டு மிடில்வேர் கொடுக்குற மாதிரி இந்த ப்ராடக்ட் ரவுட்டர், அதுக்கப்புறம் router.use ஆஃப் யூசர்ஸ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த router.mjs வேலை என்னன்னா, ப்ராடக்ட் ரவுட்டர், யூசர்ஸ் ரவுட்டர் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு ரவுட்டருங்கிற ஒரே பேரில் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நம்ம index.jsல இது வந்து இதுவும் வந்து index.mjs தான், அதுவும் index.mjs தான். அதுக்கு வந்து router.mjsன்னு வச்சுருக்கேனா? ஓகே ஃபைன், router.mjsன்னு வச்சது பெட்டர். ஏன்னா சில பேர் வந்து index.mjsனே அதுக்கும் பேர் வைப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் குழம்பும். ஸோ இது ஓகே தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மற்ற ரெண்டு ரவுட்டர் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரவுட்ஸ்னு ஒன்றை மட்டும் இம்போர்ட் பண்ணிடுவோம். ஃப்ரம் /routes/router.mjsலேருந்து பண்ணிவிட்டு இங்கே தனித்தனியாக app.useல போட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே ஒரே ஒரு ரவுட்ஸ்னு இதை மட்டும் கொடுத்துட்டா போதும். இதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ எரர் காட்டுறான், என்ன எரர்னு பார்த்துட்டு வரேன். ப்ராடக்ட்ஸ் ரவுட்டரா? does not provide export name products router.
ஓகே, ஓகே. ஸோ இது வந்து நம்ம இங்க டிஃபால்ட்டா தானே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஃபால்ட்டா எக்ஸ்போர்ட் பண்ணதுனால நீங்க இந்த டீஸ்ட்ரக்சரிங்லாம் பண்ண வேண்டாம். சும்மாவே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது தேவையில்லாம நான் போட்டேன். தட் இஸ் வை த ப்ராப்ளம். ஐ ஹோப் இட் சால்வ்ஸ் த ப்ராப்ளம். யா ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ரவுட்டரையும் சேர்த்து ஒரே ரவுட்டர்ல வச்சு இது பண்ணிட்டோம். இப்போ ஒர்க் ஆகுதா பார்ப்போமா? ஓகே. ஸோ ப்ராடக்ட் 1 இருக்குது. ப்ராடக்ட் 2 இருக்குது. ஓகே. ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கான். இதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு பதிலாக யூசர்ஸ் போடுறீங்க. யூசர்ஸில் 2. ஓகே ஃபைன். சூப்பர். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் நவ். இப்போ நம்ம பேசிக்லி என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாமே இண்டெக்ஸ் டாட் எம்ஜேஎஸ்லேயே இருந்துச்சு. அதை பிரித்து ப்ராடக்ட்ஸ் டாட் எம்ஜேஎஸ் யூசர்ஸ் டாட் எம்ஜேஎஸ்னு தனித்தனி டொமைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது தனித்தனி எண்ட் பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்றும் தனித்தனி ரவுட்டரில் வச்சுட்டு அது எல்லாத்தையும் வந்து ஒரு மெயின் ரவுட்டர், அதாவது இது வந்து நம்ம இந்த பாஸ் என்ற பாஸ்கரன்ல சொல்லுவாங்க தெரியுமா, எந்தெந்த பிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் பிட் வச்சிருப்போம்ல, அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் டாட் எம்ஜேஎஸ் யூசர்ஸ் டாட் எம்ஜேஎஸ்ங்கிற தனித்தனி ரவுட்டருக்காக இந்த ஒரு மெயின் ரவுட்டர் வச்சிருக்கோம். இந்த ஒரு ரவுட்டரை மட்டும் நீங்கள் இண்டெக்ஸ் டாட் எம்ஜேஎஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் அடிஷ்னலாக வந்து மிடில் வேர்ஸ் எல்லாத்தையும் தனியாக கொண்டு போய் மிடில் வேர்ஸ்னு ஒரு ஃபைலை போட்டு அதில் வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பெட்டர். என்னெல்லாம் மிடில் வேர் இருக்கோ நீங்கள் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எதுக்கெல்லாம் தேவையோ இங்கேருந்து இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கும். அண்ட் கான்ஸ்டன்ட் டாட் எம்ஜேஎஸ் இது ஒரு டெம்பரரியாக நம்ம வைக்கிற விஷயங்கள் தான். டிபி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது நம்மளுக்கு வந்து தேவை இருக்க போகிறது இல்லை. ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரவுட்ஸில் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் விடுவோம் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் த கோட் வேர்ட் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.